A very good evening and welcome to Headlines Now with me, Dipti Kumar. With 4,11,177 candidates in the fray for 1,12,697 posts in the local body polls in the state, phase 1 of the civic body polls has brought with it its share of promises and debates. The seat of power in the Grand Old Ripon building is where all eyes are. After all, two tough players from the rival Dravidian parties of the state are eyeing it with much zeal. Let's take you through the top headlines at this hour. A fierce face-off between the two arch rivals minus allies for the Chennai Corporation. The DMK, PMK and DMDK cry foul. They say there were no video cameras at most booths and just a handful of cops in the local body elections. From Greens Road to North Chennai, reports of violence at polling booths trickled in. A low polling percentage marks the civic body election in the city. Was it due to an extended weekend or low anti-incumbency or sporadic reports of violence? Confidence was a mantra cutting across party lines. We caught up with the main contenders. 100% யார் அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற குப்பை எடுப்பாங்க, யார் அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கால்வா அடைப்பு எடுப்பாங்க, அதை நினைச்சு நடத்துற தேர்தல். அதனால ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நிச்சயமா திமுகவுக்கு வாக்களிப்பார். And even as protesters temporarily suspend their strike at Kudankulam for the civic polls, the opposition says the government may crack the whip after the election. An NDTV Hindu campaign throws up more Good Samaritans who offer financial aid for baby Ganesh's medical treatment. Well, and on to some national headlines at this hour. Pro-Telangana candidate wins the by-poll in Andhra Pradesh. The BJP Shiv Sena shuts out the Congress in Maharashtra. The Supreme Court issues notices to Anna Hazare, Maharashtra government and CBI on a petition. It seeks a probe into the mismanagement of funds. B.S. Yediyurappa will approach the High Court for bail after he was arrested for corruption. Well, the English set a 237 target for Team India to meet in order to win the second ODI in Delhi. Well, we'll be going right now to the live coverage of the Election Commission presser that's happening right now. சேலம் திருப்பூர் ரூரல் ஏரியாவை பொறுத்தளவில் 78% வரை ஊரக பகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் 78% வரை பதிவாகியுள்ளதாக தகவல் வந்துள்ளது. டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சியை பொறுத்தளவில் 72% பேரூராட்சிகள் முதல்கட்ட தேர்தல் நடந்த பேரூராட்சிகளில் 72% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. முனிசிபாலிட்டி நகராட்சிகளை பொறுத்தளவில் 72% வாக்குப்பதிவாகியுள்ளது. மற்றபடி வேறு ஏதாவது செய்திகள் சொல்ல வேண்டுமா? சென்னையில் இவ்வளவு குறைவாக வாக்கு சதவீதம் இதுக்கு என்ன காரணம்? சென்னையில் மிக குறைவாக வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறதா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். 2001ஆம் ஆண்டு 36% தான் பதிவாகியிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு வெறும் 31% தான் ஆகியிருக்கிறது. 36% ஆகியிருக்கிறது 2001. 96இல் 45% தான் ஆகியிருக்கிறது. 96இல் 45%, 2001இல் 36%. 2006 நம்ம எல்லாத்துக்கும் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா 2006 தேர்தல் நம்ம உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ள வேண்டிய தேர்தலாக இல்லை என்பதால் அதை நம்ம எடுத்துக்கல. அப்போ கூட 55% தான் இருக்கு. எனவே இப்பொழுது மிக குறைவாக நடந்திருக்கிறதாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் இருக்கு, சதவீதம் தானே பார்க்குறோம். அவ்வளவு மக்களுக்கு சதவீதம் தான் பார்க்குறோம். அவ்வளவு மக்கள் இப்போ ஓட்டு போட்டிருப்பாங்க, மொத்தத்தில் சதவீதம் தான் பார்க்குறோம். அதாவது அசம்பிளி எலெக்ஷனில் வெளியூர்காரர்கள்லாம் இங்கே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி அனலைஸ் பண்ணோம். இப்போ வெளியூர்காரங்க அவங்கவுங்க உறவினர்கள், இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் அவங்கவுங்க உறவினர்கள் நிறைய இங்கே உள்ளூரில், இங்கே வெளியூரில் இருக்கிறவங்கன்னா இங்கே வேட்பாளராக கூட அவங்கவுங்க ஊரில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட
தனித்தனியே இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பஸ் வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க, நிறைய ட்ரெயினில் போயிருக்காங்க, காரில் போயிருக்காங்க. அது ஒரு காரணமாக அது செஞ்சுருக்காங்க. இல்லை வாக்காளர்களாகவே அதற்கு முன்பேயே இங்கே வந்து வாக்காளரை ரத்து செய்து அங்கேயே வாக்காளரை பதிவு செய்து, ஏன்னா அந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிறது மிக கௌரவமானதாக அவங்க நினைக்கிறாங்க. இங்கே கிராமங்களில், கிராம பகுதிகளில் அங்கே பஞ்சாயத்து தலைவருக்கோ பெரும்பாலும் பஞ்சாயத்து தலைவர்களாக நிற்கிறாங்க, ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களாக நிற்கிறாங்க, மாவட்ட கவுன்சிலாக நிற்கிறாங்க. உள்ளூரில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறத மிகப்பெரிய கௌரவமாக எல்லோரும் நினைக்கிறதுனால, ரெண்டாவது எல்லாராலையும் எம்எல்ஏவாக நிற்க முடியாது, எல்லாராலையும் எம்பியாக நிற்க முடியாது, தொகுதிக்கே ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்கும். ஆனால் பஞ்சாயத்துங்கிறது ஒரு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கில் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கிது, அதனால் எல்லோரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு பஞ்சாயத்து தேர்தலாம், பஞ்சாயத்து தலைவர் தேர்தலும் பஞ்சாயத்தில் வார்டு மெம்பர் தேர்தலும் ரெண்டும் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்கவுங்களே நிறுத்திக்கலாம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. பட்டு சென்னையை பொறுத்தவரை எப்போவுமே உள்ளாட்சி தேர்தல்களுடைய வாக்குப்பதிவு வேறு, சட்டமன்றம் பாராளுமன்றத்தினுடைய வாக்குப்பதிவு வேறு. திமுகவும் பாமகவும் பூத் கேப்சரிங் பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு சில மனுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கொடுக்கப்பட்டது. எந்த பூத்துலையும் பூத் கேப்சரிங் பண்ணதாக இல்லை, கொடுக்கல. அதாவது ஒரு குறிப்பிட்டு 48 பூத்துகளை வந்து அந்த மேயர் வேட்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு 48 பூத்தை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதில் மறுதேர்தல் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு, குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பூத் கேப்சரிங் எந்த இடத்துலையும் ரிப்போர்ட் ஆகலை. நிறையா நானும் வந்து எல்லா தொலைபேசியும், நான் இன்றைக்கி நிறைய தொலைபேசி அட்டன் பண்ணிருக்கிறேன், எல்லாத்தையுமே நானே பேசியிருக்கிறேன். அவ்வளோ வந்து உயர் அலுவலர்கிட்ட கார்ப்பரேஷன் கமிஷனரோ போலீஸ் கமிஷனர் கார்ப்பரேஷனில் இருக்கிறவர்கிட்டையோ கூடுதல் ஆணையாளர் லா அண்ட் ஆர்டரை பார்க்குறவர்கிட்டையோ உடனே சொல்லியிருக்கிறேன் எல்லா விஷயத்தையும். மிக பல செய்திகள் வதந்திகளாகவும் வெறும் விளம்பரத்திற்காகவே இருந்திருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்ததில்லை. 35, 104, 50, 76, 47 சென்னையில் இந்த வார்டுகளில் போகிறான். இல்லை, அதாவது அதாவது வந்த மனுக்களை எல்லாம் மாநகராட்சி ஆணையரை கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதுக்காக நாங்கள் எந்த முடிவும் இப்போ எடுக்கலை. இங்கே தேர்தல் பார்வையாளர்கள், மாநகராட்சி ஆணையாளர் இவங்கெல்லாம் உட்காந்து வந்த மனுக்கள் அத்தனை எந்த மனுவையும் நாங்கள் உதாசீனம் பண்ணுறதில்லை. சாதாரண ஒரு மனிதன் ஒரு மனு கொடுத்தாலும் அந்த மனுவை நாங்கள் உதாசீனம் பண்ணக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. அந்த மனுவை வைத்து அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை பார்த்து, அதற்கு பிறகு வாக்குச்சாவடிகளில் அலுவலர் இருந்திருக்காங்கல்ல, அவங்களுடைய டைரிகளில் என்ன வைத்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் விசாரித்து, மிக தெளிவாக விசாரித்து, அதற்கு பிறகு எல்லோரும் நியாயமாக செய்திருக்கிறார் என்று நினைக்கும் அளவிற்கு நியாயமான முடிவுகள் எடுக்கப்படும். அதாவது சென்னை மாநகராட்சியை தானே சொல்கிறீங்க, அது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சொல்லுவார். சொல்லுங்கள். அதாவது சென்னையில் வெப் கேமரா வைக்கணும்னு சொல்லி மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் கிடைத்ததற்கு பிறகு நாங்கள் முழு வீச்சில் இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். 2 நாட்கள் இடைப்பட்ட நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய அதிகாரிகள்லாம் இதுக்கு முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்து பல்வேறு கல்லூரிகளில் அணுகி அவர்கள் மூலமாக மாணவர்களை வாலண்டியர்ஸாக பெற்றோம். அவர்களிடமிருந்து கேமராக்கள் பெற்றோம். இங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல் கேமராமேன்கிட்டருந்து எடுத்தோம். வெளி மாநிலங்களை காண்டாக்ட் பண்ணோம். பக்கத்தில் இருக்கிற கலெக்டர்ஸையும் காண்டாக்ட் பண்ணி அனுப்ப சொன்னோம். பட் பக்கத்தில் இருக்கிற கலெக்டர்ஸ்லாம் அனுப்ப முடியல. என்ன காரணம்னா அவங்களும் அங்கே வீடியோகிராஃபி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நிறைய வாலண்டியர்ஸை கூப்பிட்டோம். ப்ரெஸ்ஸான நீங்களே இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிங்க. அதனால் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எங்கள் கார்பரேஷன் வெப்சைட்டில் more than 1400 people registered. எங்களுடைய கார்பரேஷன் தொலைபேசி எண்ணுக்கு 1200 பேர் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இவங்களெல்லாம் டிப்ளாய் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே நாங்கள் ஏற்பாடு பண்ணி டிப்ளாய் பண்ணியிருந்தோம். எல்லா இடங்களுக்கும் டிப்ளாய் பண்ணதில் இன்றைக்கு மார்னிங் ஒரு சில இடங்களில் டிப்ளாய் பண்ண இடங்களுக்கு ஆட்கள் வந்து சேரல. ஏன் வந்து சேரலன்னு நம்ம ஃபோன் பண்ணி பேனிக்கில் கேட்டப்போ, இல்லை சார் இது மாதிரி முன்னாடிலாம் வந்து வன்முறை நடந்திருக்கு இந்த மாதிரி இடத்துல, அதனால் எங்கள் அப்பா அம்மாலாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சில மாணவர்கள் சில இடங்களுக்கு வராமல் போயிட்டாங்க. அதுதான் காரணம். அப்படி இருந்தாலும் கூட விடுபட்ட இடங்கள் அனைத்திற்கும் நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் மூலமாக கேமராவோட அந்த இடங்களுக்கு போயிட்டு எல்லா வாக்குச்சாவடியும் இன்றைக்கு வீடியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக பண்ண இடம் நிறையா, சில இடங்களில் கான்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் விட்டு விட்டு வீடியோகிராஃப் பண்ணியிருக்கோம். இதான் நடந்திருக்கு. எல்லாருக்கும் தயவுசெய்து கொஞ்சம் ஓய்வு கிடைத்தால்
2006 தேர்தல் நடந்த கேசெட்டுகளையும் போட்டு பாருங்கள், இப்போ நடக்கிற கேசெட்டையும் போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். ஏதாவது தனியாக கேட்கணும்னா என்ன அறையில் வந்து கேட்கணும். தனியாக கேட்கணும்னா